குலதெய்வம் யாருன்னே தெரியலையா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையா? என்ன பண்ணாலும் குடும்பம் முன்னுக்கு வரலையா? ஜாதகம் பார்க்கும்போது இல்லனா எப்போனாவது பெரியவர்கள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது நிறுத்தி பல வருடமாச்சு, ஏதோ குலதெய்வ சாபம் இருக்குன்னு சொன்னதால அதுல இருந்து கோயிலுக்கே போகிறதில்லையா? இந்த எல்லாமே குலதெய்வம் உங்க மேல கோபமா இருக்கிறதுக்கான காரணமா இருக்கலாம். இந்த வீடியோல நாம குலதெய்வத்தின் கோபத்தை எப்படி போக்குவது, குலதெய்வமே தெரியாதவர்கள் எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது, குடும்பம் முன்னேற குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இது போல ஆன்மீக தகவலும் பக்தி தகவலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குலதெய்வமே தெரியல, வீட்ல இருக்க பெரியவர்களை கேட்டாலும் சரியான இடம் தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியாம இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கு. நாம எவ்வளவு பெரிய பெரிய கடவுளை வேண்டினாலும் எவ்வளவு பூஜை பண்ணினாலும் நமக்கு கஷ்டம் வந்தா முதல்ல ஓடி வரது நம்ம குலதெய்வம்தான். பெரும்பாலும் குலதெய்வம் என்பது நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களாகத்தான் இருப்பாங்க. அவர்களை தலைமுறையா வழி வழியா நாம கும்பிட்டு வந்திருப்போம். ஆனா ஒரு கட்டத்தில் வாழ்க்கை நிலைமையால வேறு இடத்துக்கு போனதாலேயோ அல்லது பெரியவர்கள் இதுதான் நம்ம குலதெய்வம் என்று சொல்லாமல் விட்டதாலேயோ அந்த வழிபாடு நின்று போயிருக்கும். அப்படின்னு குலதெய்வமே தெரியாம இருப்பவர்களுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அருகில் இருக்கும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. கையில் கரும்பு வைத்திருக்கும் அம்மன், அதுதான் காமாட்சி அம்மன். குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சி அம்மனையே குலதெய்வமா நினைச்சு மனதார கும்பிடலாம். அது மட்டும் இல்லாம உங்க உண்மையான குலதெய்வத்தை கண்டுபிடிக்கவும் காமாட்சி அம்மன் அருள் செய்வாங்க. மனசார வேண்டிக்கிட்டு என் குலதெய்வத்தை எனக்கு காட்டணும்னு நினைச்சு காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சாறுல ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட சீக்கிரமே உங்க குலதெய்வம் எந்த திசையில் எந்த இடத்தில் இருக்குன்னு கனவுலையாவது தெரிய வைப்பாங்க. இது சத்தியம், நிறைய பேருக்கு நடந்திருக்குது. சிலருக்கு கொஞ்சம் நேரமாகலாம். ஆனா நீங்க மனசார நம்பி வேண்டுனீங்கன்னா காமாட்சி அம்மன் உங்க குலத்தை காக்கிற தெய்வத்தை கண்டிப்பா உங்களுக்கு காட்டுவாங்க. அடுத்தது, குலதெய்வத்தின் கோபம் இல்லனா சாபம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்வாங்க. ஆனா அதுக்கான காரணம் பல சமயம் நம்ம செயலில் தான் இருக்கும். ஊர்ல இருக்கும் எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிடுவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான கோயில்களுக்கும் ஓடி போய் வேண்டுவோம். ஆனா நம்ம குடும்பத்தையே காக்கும் நம்ம குலதெய்வத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். வேலை காரணமா வெளிநாடு, வெளி ஊர்ல இருப்போம். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு நேர்ல போக முடியாம இருக்கலாம். ஆனா எங்க இருந்தாலும் மனசார வேண்டினாலே நம்ம சாமி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துவாங்கன்னு கூட நிறைய பேரு நம்ப மாட்டாங்க. இதெல்லாமே தான் குலதெய்வ சாபத்துக்கும் கோபத்துக்கும் காரணமாகும். அடுத்தது, குலதெய்வத்தின் கோபம் இல்லனா சாபம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்வாங்க. ஆனா அதுக்கான காரணம் பல சமயம் நம்ம செயலில் தான் இருக்கும். ஊர்ல இருக்கும் எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிடுவோம். இப்போ இருக்கிற காலகட்டத்துல யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸான கோயில்களுக்கும் ஓடி போய் வேண்டுவோம். ஆனா நம்ம குடும்பத்தையே காக்கும் நம்ம குலதெய்வத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். வேலை காரணமா வெளிநாடு, வெளி ஊர்ல இருப்போம். அதனால் குலதெய்வ கோயிலுக்கு நேர்ல போக முடியாம இருக்கலாம். ஆனா எங்க இருந்தாலும் மனசார வேண்டினாலே நம்ம சாமி நம்மையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்துவாங்கன்னு கூட நிறைய பேரு நம்ப மாட்டாங்க. இதெல்லாமே தான் குலதெய்வ சாபத்துக்கும் கோபத்துக்கும் காரணமாகும். நமக்கு பிடிச்ச கடவுள் முருகன், சிவன், பெருமாள் யாராக இருந்தாலும் இஷ்ட தெய்வம் சில நேரங்களில் நமக்கு விதிப்படி நடக்க இருக்கும் சில கெட்ட நேரங்களில் ஒதுங்கிக் கொள்ளும். ஆனா குலதெய்வம் மட்டும் நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம்னு நினைச்சு நம்மை காக்க ஓடி வரும். அதனால முடிந்த அளவுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அப்படி போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க. மேலும் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டுச் சர்க்கரை அல்லது வெல்லம், 1 கிலோ கோதுமை குருணை, இந்த 3ஐயும் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து கோயில் சுற்றி இருக்கும் மரங்களின் கீழ் அல்லது சுவரின் மேல் வைத்துவிட்டு
மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அதற்கு பிறகு உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஒரு செயல் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவதற்கு சமம். நீங்க வைக்கும் அந்த உணவை கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள், காகம், குருவி, எறும்பு எல்லாம் வந்து உண்கும். அது மட்டும் இல்ல, உங்க முன்னோர்கள் கூட அந்த இடத்தில் எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் இருக்கலாம். அவர்கள் நீங்கள் வைத்த உணவை உண்பது மூலம் அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும். நீங்களும் உங்கள் குடும்பமும் மேல மேல உயர இந்த பரிகாரம் கண்டிப்பா துணை புரியும். மேலும் என்னதான் உழைத்தாலும், என்னதான் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தாலும் பெரிய மாற்றமே இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தை மட்டும் அடுத்த முறை குலதெய்வ கோயில் போகும்போது செய்து பாருங்க. கண்டிப்பா அதற்கு பிறகு எல்லாமே இன்னும் சிறப்பா நடக்க ஆரம்பிக்கும். பெருசா எதுவும் இல்ல. உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது தேவையான பூஜை பொருட்களை வாங்கிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம முடிந்தால் 11 தேங்காய்கள் கொண்டு போங்க. அனைத்தையும் கோயிலில் கொடுத்து பூஜை செய்து மனசார குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரே ஒரு தேங்காய் மட்டும், அதாவது 2 மூடி தேங்காயை கொண்டு வாங்க. மீதிய எல்லா தேங்காய்களையும் கோயிலில் சாமிக்கிட்டேயே விட்டுட்டு வாங்க. அந்த ஒரு தேங்காயை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு மூடியை உங்கள் சமையலில் பயன்படுத்துங்க. மற்றொரு மூடியை பசுமாடு வந்தால் அதற்கு கொடுங்க. இது ஒரு எளிய பரிகாரம்தான். ஆனா இதை மனசார செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கும். நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போதும் கிடைக்கட்டும். இஷ்ட தெய்வம் நம்மை காக்க கூட நம்ம குலதெய்வத்தின் அனுமதியைத்தான் கேட்கும். அதனால முடிந்த அளவுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போங்க. அல்லது எங்க இருந்தாலும் மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குலதெய்வ அருள் பெருகும். அவர்களின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும். முடிந்தால் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. குலதெய்வ அருள் எல்லோருக்கும் பெருகட்டும். இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் பக்தி தகவல்கள் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.